ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இவன் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புகிறான். இவன் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புகிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He believes everyone blindly. He believes everyone blindly. Blindly அப்படின்னா கண்மூடித்தனமாக. Blindly, ஓகேவா? He believes அப்படின்னா அவன் நம்புறான். Believe அப்படின்னா நம்புறது. இங்கே he, she, it வந்தால் எஸ் சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதனால he வந்ததுனால எஸ் சேர்த்துருக்கோம். He believes everyone அப்படின்னா எல்லோரையும். இவன் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்புறான். He believes everyone blindly. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't believe anyone blindly. Don't believe anyone blindly. Or we can say don't trust anyone blindly. ஸோ பிலீவுக்கு நம்ம இன்னொரு வேர்டு ட்ரஸ்ட்டும், பிலீவுக்கு பதிலாக நம்ம ட்ரஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். டோன்ட் ட்ரஸ்ட் anyone blindly. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை கண்மூடித்தனமாக நம்பினேன். நான் அவனை கண்மூடித்தனமாக நம்பினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I trusted him blindly. I trusted him blindly. I trusted அப்படின்னா நான் நம்பினேன். him அவனை. blindly அப்படின்னா கண்மூடித்தனமாக. நான் அவனை கண்மூடித்தனமாக நம்பினேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ பண்ணுறது பேசுறது எல்லாமே அவனை மாதிரியே இருக்கு. நீ பண்ணுறது பேசுறது எல்லாமே அவன் பண்ணுற மாதிரியே இருக்கு, அவன் செய்கிற மாதிரியே இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything you do and say is like him. Everything you do and say is like him. Everything you do அப்படின்னா நீ பண்ணுற எல்லாமே. and say சொல்கிறது பேசுறது. everything you say and do, நீ சொல்கிறது செய்கிறது எல்லாமே is like him, அவனை மாதிரி இருக்கு. ஓகேவா? everything you say and do is like him. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் எல்லாமே அவனை மாதிரியே பண்ணுவான். இவன் எல்லாமே அவனை மாதிரியே தான் பண்ணுவான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இவன் பண்ணுற எல்லாமே அவன் பண்ணுற மாதிரியே இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything he does is like him. Everything he does is like him. Everything he does, இவன் பண்ணுற எல்லாமே is like him, அவனை மாதிரியே இருக்கும். இவன் பண்ணுற எல்லாமே அவன் பண்ணுற மாதிரியே இருக்கும். Everything he does is like him. So next one, இவன் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இவன் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. நானும் சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் இவன் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He said nothing about that. He said nothing about that. He said nothing அப்படின்னா அவன் ஒன்றுமே சொல்லலை. about that அதை பற்றி. ஓகேவா? ஸோ இதுவே இவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. இது எப்படி சொல்லணும்? இவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, வேற ஒருத்தவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த மீனிங்கில் சொல்லணும்னா he said nothing about that. He said nothing about that. he அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுவே இவன் ஒன்றுமே சொல்லலைங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா he said nothing about that. இவன் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா he said nothing about that. he said nothing about that. about that அப்படின்னா அதை பற்றி. இவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, வேற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னான். he said nothing about that. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன வேணா நினச்சிக்கோ. நீ என்ன வேண்டுமென்றாலும் நினைத்துக்கொள். நீ என்ன வேணா நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can think whatever you want. You can think whatever you want. You can think அப்படின்னு நீ நினச்சிக்கலாம், நீ நினச்சிக்கோ. whatever you want, என்ன வேணாலும் நீ என்னெல்லாம் யோசிக்கிறியோ நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ. You can think whatever you want. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஓ மீதே நம்பிக்கை இல்லையா? உனக்கு ஓ மேலேயே நம்பிக்கை இல்லையா? ஏன் இப்படி டவுட்டாக பேசுகிற? உனக்கு ஓ மேலேயே நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா?
ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't you have faith in yourself? Don't you have faith in yourself? Don't you have faith அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லையா? In yourself, ஓ மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா? Don't you have faith in yourself? ஸோ இதுவே உனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have faith in me? Don't you have faith in me? Don't you have faith அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லையா? Faith அப்படின்னா நம்பிக்கை. உனக்கு நம்பிக்கை இல்லையா? In me, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஓகேவா? ஸோ இதுவே அவங்க மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவங்க மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் நாளைக்கு அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going there tomorrow. I'm going அப்படின்னா நான் போகிறேன். there அப்படின்னா அங்கே, நான் அங்கே போகிறேன். tomorrow அப்படின்னா நாளைக்கு, நான் நாளைக்கு அங்கே போகிறேன். I'm going there tomorrow. ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was very happy yesterday. I was very happy அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். yesterday அப்படின்னா நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை மறுபடியும் செஞ்சிட்ருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you doing this again? அப்படின்னு இதை மறுபடியும் பண்ணிகிட்ருக்கியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She was working there. அப்படின்னா அவள் வேலை செஞ்சிட்டு இருந்தா. there அங்கே, இவ அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தா. ஓகேவா? என்னால் ஏன்னு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't explain why. அப்படின்னா என்னால் விவரித்து சொல்ல முடியல. எக்ஸ்பிளைன் அப்படின்னா விவரமாக சொல்கிறது, விளக்கி சொல்கிறது. ஸோ I can't explain, என்னால் விளக்கி சொல்ல முடியல. why அப்படின்னா ஏன்னுனால விளக்கி சொல்ல முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He wants to know about him. அப்படின்னா அவன் விரும்புகிறான், அவன் ஆசைப்படுறான். to know தெரிஞ்சுக்கிறதுக்கு, about him அவனை பற்றி, இவன் அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். He wants to know about him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லோருமே ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone won't be the same. Everyone அப்படின்னா எல்லோரும், அனைவரும். won't be the same அப்படின்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. Everyone won't be the same. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டைம் 1 ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. டைம் 1 ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's 1:45. குவார்ட்டர் அப்படின்னா கால் இல்லையா? ஸோ இட்ஸ் குவார்ட்டர் அப்படின்னா இன்னும் கால் இருக்குது, 1/4 மணி நேரம் இருக்குது. to 1, 1 மணி ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லோரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When I got home, everyone was waiting for me. அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்தப்போ everyone அப்படின்னா எல்லோரும், was waiting காத்திருந்தார்கள், for me எனக்காக. நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் எனக்காக காத்திருந்தாங்க.
when I got home everyone was waiting for me. next sentence என்னன்னு பார்க்கலாம். நான் இதை கேட்கல, நான் இதை கேட்கல, எனக்கு தேவையே இல்லை, நான் இதை கேட்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't ask for it. I didn't ask for it. I didn't ask அப்படின்னா நான் கேட்கல. For it அப்படின்னா இதுக்காக நான் கேட்கல. I didn't ask for it. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அதை அடிக்கடி மறந்துடுற, நீ அதை அடிக்கடி மறந்துடுற, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You forget that often. You forget that often. You forget அப்படின்னா நீ மறந்துடுற. Forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ you forget that அதை. Often அப்படின்னா அடிக்கடி. நீ அதை அடிக்கடி மறந்துடுற. You forget that often. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ சொன்னதை நான் மறந்துட்டேன், நீ சொன்னதை நான் மறந்துட்டேன், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forgot what you said. I forgot what you said. I forgot. forgetோட past tense forgot. நான் மறந்துட்டேன். What you said. நீ என்ன சொன்னியோ அதை நான் மறந்துட்டேன். I forgot what you said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்னதை மறந்துடாத, நான் சொன்னதை மறந்துடாத, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Why did you come here? Why did you come here? Why did you come here? அப்படியே நீ ஏன் இங்கே வந்த. ஸோ இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நான் அவனை தானே வர சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி, அதை வந்து எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா why did you come here? Why did you come here? நீ ஏன் இங்கே வந்த. ஸோ இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னா why did you come here? Why did you come here? அப்படின்னா நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை அங்கே தானே வர சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா why did you come here? Why did you come here? இங்கே ஏன் நீ வந்த, why did you come here? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like being here. I don't like being here. I don't like அப்படின்னா எனக்கு பிடிக்கல. being here அப்படின்னா இங்கே இருக்கிறதுக்கு, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. I don't like being here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீதான்னு எனக்கு தெரியும், இது நீதான்னு எனக்கு தெரியும், இது நீதான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I knew it was you. I knew அப்படின்னா எனக்கு தெரியும். It was you. இது நீதான்னு, இது நீதான்னு எனக்கு தெரியும். I knew it was you. ஸோ இதுவே இது நான் தானு உனக்கு தெரிஞ்சுதா, நீ கண்டுபிடிச்சிட்டியா, நான் தான் இதை பண்ணணும் நீ கண்டுபிடிச்சிட்டியா, உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் போய் கேட்கலாம். Did you know it was me? Did you know it was me? Did you know அப்படின்னா உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுதா. It was me. இது நான் தானு, இது நான் தானு உனக்கு தெரிஞ்சுதா. Did you know it was me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்ன எதையும் மறந்துடாத, நான் சொன்ன எதையுமே மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't forget anything I said. Don't forget anything I said. Don't forget அப்படின்னா மறந்துடாத. anything I said, நான் சொன்ன எதையுமே மறந்துடாத. Don't forget anything I said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நான் சொன்ன எல்லாத்தையுமே மறந்துட்டான், அவன் நான் சொன்ன எல்லாத்தையுமே மறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He forgot everything I said.
he forgot everything I said. He forgot அப்படின்னா அவன் மறந்துட்டான். everything I said அப்படின்னா நான் சொன்ன எல்லாத்தையுமே அவன் மறந்துட்டான். he forgot everything I said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't disturb you anymore. I won't disturb you anymore. I won't disturb அப்படின்னா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். disturb அப்படின்னா தொந்தரவு பண்ணுறது. I won't disturb அப்படின்னா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். you ஒன்று anymore அப்படின்னா இதுக்கு மேலே இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். I won't disturb you anymore. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.